ஹலோ. நீ போட்டு என்ன உடம்பு சண்டை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுக்கிணங்க அரியலூர் நகராட்சி புதிய பேருந்து நிலைய திறப்பு விழாவிற்கு மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களும், மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களும், உயர்திரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும், மதிப்புக்குரிய அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும், மதிப்புக்குரிய ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நிற்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரவேற்புரையாற்றிட நகராட்சி நிர்வாக மண்டல இயக்குனர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அரியலூர் மாவட்டத்தில் அமையப்பட்டுள்ள அரியலூர் நகராட்சியில் மூலதன மானிய நிதி மற்றும் உட்கட்டமைப்பு வசதி நிதியின் கீழ் 1156 கோடியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு இன்றைய தினம் அதனை திறந்து வைப்பதற்காக இங்கே வருகை புரிந்துள்ள
நமது மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் ஐயா அவர்களையும், மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் ஐயா அவர்களையும், மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களையும், நகர்மன்ற தலைவர் அவர்களையும், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் அனைவரையும், அலுவலர்களையும் வருக வருக என வரவேற்ற மறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி நல்லாட்சி நடத்தி வருகின்ற தளபதியார் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆணைக்கு இணங்கவும், துணை முதலமைச்சர் ஆணைக்கு இணங்கவும் அரியலூர் நகரில் இன்றைக்கு திருநாளாக புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்து நிறைவாக சிறப்புரையாற்ற இருக்கின்ற நகராட்சித்துறை குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் கே.என். நேரு அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு உரையாற்ற வாழ்த்துரையும் வழங்க வந்துள்ள நம்முடைய அரியலூர் மாவட்ட போக்குவரத்து துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் அன்புக்குரிய சகோதரர் மாண்புமிகு சிவசங்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றுள்ள மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் காசோகா கண்ணன் அவர்களே, அரியலூர் நகரமன்ற தலைவர் அன்பு சகோதரர் கலைவாணன் அவர்களே, நகராட்சி பொறியாளர் அவர்களே மற்றும் நகராட்சி இந்த வரவேற்புரை ஆற்றிய நிர்வாக மண்டல இயக்குனர் மதிப்புக்குரிய திருமதி விஜயலட்சுமி அவர்களே, இங்கு பெருந்திரளாக வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, கழகத்தின் முன்னோடிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரியலூர் நம்முடைய அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களுக்கு எல்லா வகையிலும் நன்றாக தெரியும். ஆகையினாலே மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சி அமைந்தவுடன் அண்ணன் நேரு அவர்களை இங்கே 2 செம் திறக்க வேண்டும், துவக்க வேலை அமைக்க வேண்டும் என்று அழைத்து வந்தேன். அப்பொழுது பேருந்து நிலையத்தின் நிலைமையையும் பார்த்து அங்கேயே அறிவித்தார், புதிதாக பேருந்து நிலையம் வரும் என்று. திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்டவுடனே அண்ணன் அவர்கள் அறிவித்தார்கள். அதன் அடிப்படையிலே உடனடியாக நிதி வழங்கினார்கள். இன்றைக்கு அது திறந்து வைக்கப்படுகின்றது. ஆக அரியலூர் பகுதியை பொறுத்தவரை அண்ணன் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதே போல நம்முடைய அமைச்சர் அன்பு சகோதரர் மாண்புமிகு சிவசங்கர் அவர்களும் அரியலூருக்கு பேருந்து நிலையம் வர வேண்டும் என்று அப்பொழுது நம்முடைய அமைச்சரிடம் சொன்னார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அரியலூரில் புதிய பேருந்து நிலையம் அமைந்திருக்கிறது. அது வருகை தந்துள்ள அமைச்சர் பெருமக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு நம்முடைய தளபதியார் அவர்கள் அரியலூருக்கு பல திட்டங்களை வகுத்து கொடுத்திருக்கிறார், நிறைவேற்றி இருக்கிறார். குறிப்பாக சொல்ல போனால் நம்முடைய அமைச்சர் அவர்கள் குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலம் கொள்ளிடத்தில் இருந்து திருமானூர் ஒன்றியத்தில் அத்துணை கிராமத்திற்கும் குடிநீர் வழங்கும் திட்டத்தினை இன்றைக்கு பெரிய அளவில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே அரியலூர் ஒன்றியத்திலும் அது நிறைவேற்றப்பட்டு செந்துறை வரை செல்லு இருக்கிறது. அந்த திட்டம் நடைமுறையிலே முடிவுரையில் இருக்கிறது, ஆக முடிய நிலையில் இருக்கிறது. ஆகையினாலே குடிநீர் நம்முடைய அமைச்சர் அவர்கள் அரியலூர் பகுதியை சேர்ந்த காரணத்தினால், அரியலூர் பகுதி நன்கு அங்கே காரணத்தினால் கொள்ளிடம் பக்கத்திலேயே ஓடினாலும் அரியலூர் பகுதியில் உள்ள மக்கள் அதன் பயனடைய வேண்டாம் என்ற அரியலூர் நகரத்திலே அத்தனை வீட்டிற்கும் தனியாக குடிநீர் வழங்குவோம் என்று சொல்ல அடிப்படையில் இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். அதே போல நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய உயிர் மூச்சான மொழி பிரச்சனை இன்றைக்கு எல்லாம் தலை தூக்கி இருக்கிறது. அந்த மொழி பிரச்சனைக்கு முதலிலே தன்னுயிரை தியாகம் செய்தவன் கீழப்பொழுது சின்னசாமி ஆவார்.
அந்த கீழப்போ சின்னசாமி தான் உலகத்திலே மொழிக்காக உயிரை நீத்த முதல் நபர். அந்த சின்னசாமிக்கு, அந்த தியாகிக்கு முதலமைச்சர் அவர்கள் 4 கோடியில் நினைவகம் இந்த கீழப்பழுவூரிலே திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஆகையினாலே இதே போல பல்வேறு திட்டங்கள் இருக்கிறது. கல்வி மின்துறையை பொறுத்தவரை அரியலூர் தொகுதியிலே இன்றைக்கு 3 சப்ஸ்டேஷன், அதாவது நடுவலூர், இளந்தகுடம், பொய்யாதநல்லூர் 3 சப்ஸ்டேஷன் துவக்கப்பட்டு வேலை முடிந்து இன்றைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு ஏலாக்குறிச்சியிலே சப்ஸ்டேஷன் மின்சாரத்துறையிலே கொடுக்கப்பட்டு வேலை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆகையினால இந்த பகுதியிலே விவசாயிகளுக்கு, குறிப்பாக எந்த விவசாயிகளுக்கும் அந்த கொள்ளிடம் பெல்ட்டில் இருக்கிற விவசாயிகளுக்கு தண்ணீர் பிரச்சனை வராது. அதே போல அவர்களுக்கு மோட்டர் பவர் வழங்குவதில் எவ்வித பிரச்சனையும் வராது. அதுபோல நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் ஆணைக்கு ஏற்ப இன்றைக்கு அந்த திட்டங்கள் எல்லாம் மின்சாரத்துறை பொறுத்த வரைக்கும் முடிந்து இருக்கிறது. அதே போல இன்னும் பல்வேறு துறைகளிலே இருக்கிறது. இங்கே இந்த திட்டங்களோடு அரியலூருக்கு நம்முடைய கல்வித்துறையை பொறுத்தவரை அரியலூர் அரசு பழைய கல்லூரியாக இருந்தாலும் அங்கு இன்று 12 கோடியிலே 2 திட்டங்கள், 2 கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட இருக்கிறது. அரியலூர் தொகுதியிலே கிட்டத்தட்ட 13 மேல்நிலை பள்ளியில், அரியலூர் தொகுதியில் 13 மேல்நிலை பள்ளியில் புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது. அதே போல அரியலூர் தொகுதியிலே பல்வேறு பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்ற போது இன்றைக்கு அரியலூரில் ஸ்டேடியம் இருப்பது உங்களுக்கு தெரியும். அதற்கு நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் சிந்தட்டிக் ஹாக்கி கிரவுண்டு 10 கோடியில் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு வேலை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதே போல அரியலூரில் கிராம சாலைகள் அத்தனையும் புதுப்பிக்கப்பட்டுள்ளதோடு கூட இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர்களுடைய அளித்து நம்ம ரெட்டிப்பாளையத்திலிருந்து அரியலூர் வரை 4 வழி சாலையாக உருவாக்கப்பட்டது. திராவிட மாடல் ஆட்சி அமைந்தவுடன் அரியலூரிலிருந்து செந்தூர் வரை 3 வழி சாலை உருவாக்கப்பட்டது. அது இன்று நடைமுறையில் இருக்கிறது. இன்றைக்கு ரெட்டிப்பாளையத்திலிருந்து அரியலூர் வரை 4 வழி சாலை உருவாக்கப்படுவதற்கு வேலை துவங்கப்பட்டுள்ளது. அதே போல இன்றைக்கு எல்லோரும் பொதுமக்களும் இந்த பகுதி வழக்கறிஞர்கள் அத்தனை பேரும் எதிர்பார்த்து நீண்ட கால கோரிக்கையாக அரியலூரில் இருந்த ஒருங்கிணைந்த நீதிமன்றம் என்பதை 103 கோடி ரூபாய்க்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடந்த ஆண்டு அறிவித்து இன்றைக்கு அந்த வேலை துவங்க இருக்கிறது. அதே போல அரியலூர் பகுதியிலே பல்வேறு பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் பல கட்டிடங்கள், அங்கன்வாடிகள், நியாய விலைக் கடைகள் மட்டும் இந்த தொகுதியிலே 23 கடைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. நானே 13 நியாய விலைக் கடைகளை கட்டுவதற்கு பணம் வழங்கியிருக்கேன் என்னுடைய நிதியிலிருந்து. இதுபோல பல்வேறு நலத்திட்டங்களோடு மட்டுமல்ல, அரியலூர் தொகுதியிலே பல வளர்ச்சி திட்டங்களை திராவிட மாடல் ஆட்சி, நல்லாட்சி நாயகன் மாண்புமிகு முதல்வர்கள் வழங்கி இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களுக்கும் சகோதரர் சிவசங்கர் அவர்களுக்கும் எனக்கு உறுதுணையாக இருந்து பல்வேறு பிரச்சனைகளை நாம் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டதை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அடுத்ததாக தலைமையுரையாற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவுப்படி இன்று அரியலூர் நகராட்சி புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்து விழா பேருரையாற்ற உள்ள மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களே, மதிப்பிற்குரிய அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, மதிப்பிற்குரிய ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, நகராட்சி தலைவர் அவர்களே, நகராட்சி உள்ளாட்சி பிரதிநிதிகளே, பொதுமக்களே, பத்திரிகை நண்பர்களே, இங்கு கலந்து கொண்டுள்ள அரசு அலுவலர்களே, உங்கள் அனைத்து தரப்பினருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த புதிய பேருந்து நிலையம் திறப்பு விழா என்பது நமது
மேடையில் வீற்றிருக்கின்ற 2 அமைச்சர் பெருமக்களினுடைய பெரும் முயற்சி இந்த புது பஸ் நிலையத்தினுடைய பணிகளை விரைவுபடுத்தும் பொருட்டு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களும் நமது போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களும் கிட்டத்தட்ட 4-5 முறைக்கு மேல் நேரடியாக கலாய்வு செய்து பணியை விரைவுபடுத்த எந்த அளவு இதற்கு முயற்சி செய்தார்கள். இந்த அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னது போல் அனைத்து நீங்கள் கவனித்திருந்தீர்கள் தெரியும், அனைத்தும் இந்த மாவட்டத்தினுடைய முன்னேற்றத்திற்காக நீண்ட கால தொலைநோக்கு திட்டம், அனைத்தும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை கருத்தில் கொண்டே நிறைய திட்டங்கள் கண்டது. இந்த போக்குவரத்து நெரிசலை அண்மையில் இருந்த நேற்று கைகாட்டி முதல் நம்ம அசனாபுரம் வரை 4 வழிச்சாலையாக ஆற்றப்பட்டுள்ளது. எண்ணற்ற கல்வி மற்றும் சமூக நலன் சார்ந்த திட்டங்கள் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டு தொடர்ந்து இந்த அரியலூர் பகுதி மக்களுக்காக அதுவும் திட்டத்தின் பயன் மக்களுக்கு சென்றடைந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் சொல்லிக்கொண்டே போகலாம். கால நேரம் கருதி இன்று நான் இந்த திட்டங்கள் எல்லாம் நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். மேலும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதிய பேருந்து நிலைய திறப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களை விழா பெருவுரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய திராவிட மாடல் ஆட்சியில் அரியலூர் மக்கள் நகர மக்களுடைய நீண்ட நாள் பிரச்சனையை தீர்க்கின்ற வகையில் இந்த சிறப்புமிகு பேருந்து நிலையத்தை திறந்து வைத்து விழா பேருரை நிகழ்த்த இருக்கின்ற மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் KN நேரு அவர்களே, நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய நகராட்சி இயக்குனர் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற அரியலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் சின்னப்பா அவர்களே, ஜெயங்கொண்டம் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சகோதரர் காசோக்கா கண்ணன் அவர்களே, நகர்மன்ற தலைவர் அன்பிற்குரிய அக்கா சாந்தி கலைவாணன் அவர்களே மற்றும் நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற கழகத்தின் முன்னோடிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த அதிமுக ஆட்சியில் இந்த பேருந்து நிலையத்தை இடித்து போட்டு விட்டது மாத்திரமல்ல, இருந்த இரும்பையும் தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. ஒரு பெரிய பிரச்சனையோடு இருந்த நிலையில் நம்முடைய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் இங்கே வருகை தந்தபோது அதை பார்த்துவிட்டு உடனடியாக இதற்கான நடவடிக்கை எடுத்து இந்த நிதியை ஒதுக்கி இன்றைக்கு சிறப்புமிகு இந்த பேருந்து நிலையம் திறந்து வைக்கின்ற வாய்ப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். அவர் இந்த மண்ணை அறிந்தவர், இந்த மண்ணிலே வாழ்ந்தவர் என்கின்ற காரணத்தினால் நம்முடைய அரியலூர் மாவட்டம், அரியலூர் நகரம் அனைத்து பகுதியும் அறிந்தவர் என்ற காரணத்தினால் பல்வேறு பிரச்சனைகள் வந்த போதும் அதையெல்லாம் தீர்த்து இன்றைக்கு இந்த பேருந்து நிலைய திறப்பு விழாவை மிக சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். இடையில கடைகள் இருந்தவங்க ஒரு பக்கம் வழக்கு, எடுத்து செய்த கான்ட்ராக்டர் ஒரு பக்கம் வழக்கு என்ற இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்தபொழுது அதை சட்டப்பூர்வமாக அணுகி எப்படி விரைவாக தீர்க்க வேண்டும் என்பதற்கு அந்த அலுவலர்களை நேரடியாக ஒவ்வொரு முறையும் அழைத்து அறிவுரை வழங்கி இன்றைக்கு ஒரு தீர்வு காணப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் தலைவர் அவர்கள் சொன்னது போல நம்முடைய மாண்புமிகு அமைச்சரண்ணன் அவர்கள் பல முறை நேரடியாக இந்த பேருந்து நிலைய பணிகளை அவரே பார்வையிட்டு எந்த பணியை எப்படி செய்ய வேண்டும், எந்த பக்கம் இன்னும் கூடுதலாக கட்டிடம் கட்ட வேண்டும் என்கிற அறிவுரையெல்லாம் வழங்கி அவருடைய நேரடி மேற்பார்வையிலேயே இந்த பேருந்து நிலையம் அமைய பெற்றிருக்கிறது. கடந்த வாரத்தில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் லால்குடிக்கு வருகை தந்து அங்கே புதிதாக அண்ணன் அவர்களால் அமைக்கப்பட்ட அந்த பேருந்து நிலையத்தை திறந்து வைத்த அந்த நிகழ்ச்சியிலேயே நகராட்சி நிர்வாக இயக்குனர் அவர்களை அங்கே அழைத்து நீ நேராக போய் அரியலூரில் அங்கே இருக்கிற நிலைமையை பார்த்துவிட்டு உடனடியாக அதை தீர்ப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று அங்கேயே ஆணையிட்டார்கள். இப்படி ஒவ்வொரு பகுதியாக இந்த கட்டடம் அமைவதற்கு தன்னுடைய முழு பங்கையும் ஆற்றி இன்றைக்கு அவரே திறந்திருப்பது நமக்கு கிடைத்திருக்கின்ற பெருமை. மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்கள் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய ஆட்சியில் இந்த ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்திற்கு அமைச்சராக இருந்து எப்படி பல்வேறு பணிகளை செய்தார்களோ இன்றைக்கு அதே போன்று நம்முடைய பகுதியும் தன்னுடைய மாவட்டமாகவே கருதி பல்வேறு பணிகளை செய்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு அரியலூர் நகராட்சி முழுவதும் எல்லா சாலைகளும் தார் சாலைகளாகவும் சிமெண்ட் சாலைகளாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட நாட்களாக ஒரு கடந்த அதிமுக ஆட்சியெல்லாம் தீர்க்கப்படாத பிரச்சனை, பல சாலைகள் அமைக்கப்படாமல் இருந்தது. அவற்றையெல்லாம் நம்முடைய அமைச்சரண்ணன் அவர்கள் தான் இன்றைக்கு தீர்த்து வைத்து சாலைகளை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதே போல் புதிய மார்க்கெட் கட்டுவதற்கும்
நிதி ஒதுக்கி அந்த பணியும் துவங்கி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அரியலூர் நகரம் இன்றைக்கு ஒரு மாபெரும் வளர்ச்சி பெற்றிருக்கின்றால் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களால் இன்றைக்கு அவரே இந்த கட்டடத்தை திறந்து வைத்ததற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சின்னப்பா அவர்கள் சொன்னது போல அரியலூர் தொகுதிக்கு பல்வேறு பணிகள் நடைபெற்றிருக்கிறது. இந்த மாவட்டத்தை முதலிலே அமைத்து கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இடையில ஜெயலலிதா பெரம்பலூரோடு சேர்த்த பிறகு மீண்டும் தனியாக பிரித்து இந்த மாவட்டத்தை அமைத்து கொடுத்ததோடு மாத்திரமல்ல, மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அலுவலகத்தை அமைத்து கொடுத்து, ஒரு பைபாஸ் சாலை அமைத்து கொடுத்து, இதற்கு ஒரு நகரம் என்கின்ற அந்தஸ்து வேற வைத்தவரும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் மாண்புமிகு தளபதி அவர்களும் இன்றைக்கு அவர்களுடைய வழியிலே இந்த மாவட்டம் பல்வேறு வளர்ச்சி பணிகளை கண்டிருக்கிறது. அதற்கு நாம் எல்லாம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் என்று இந்த நல்ல வாய்ப்பை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதிய பேருந்தினை திறந்து வைத்து சிறப்பித்த மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைக்கிற நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, வரவேற்பு நிலையத்திருக்கின்ற நகராட்சி துறையினுடைய இணை இயக்குனர் திரு விஜயலட்சுமி அவர்களே, நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக வருவதற்கு முன்பு வேலூர் நகராட்சியிலே ஆணையராக பணியாற்றினார். மிக சிறப்பாக அங்கு பணியாற்றி தளபதி அவர்களால் மாவட்ட ஆட்சித்தலைவராக இங்கு அனுப்பி வைக்கப்பட்டு நம்முடைய அமைச்சர் அவர்களோடு சேர்ந்து இந்த அரியலூர் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டு வருகிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு என்னுடைய வணக்கம், பாராட்டுக்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற போக்குவரத்துறை அமைச்சர், நம்முடைய மின்துறை அமைச்சர், அன்பு சகோதரர் SS அவருடைய குமாரர் இன்றைக்கு வெகு சிறப்பாக மாவட்ட கழகத்தையும் பொதுமக்களையும் நல்ல முறையிலே பாதுகாத்து வருகின்ற நம்முடைய சிவசங்கர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சின்னப்பா அவர்களே, அவருடைய மாமனார் எங்களுடைய MLA லால்குடியினுடைய MLA, அந்த காலத்திலிருந்து எனக்கு நன்றாக அறிந்தவர் வழக்கறிஞர், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கம். காசோகா கண்ணன் அவருடைய தந்தையார் எங்களோடு சட்டமன்ற உறுப்பினர், சிவசங்கர் அவருடைய தந்தையார், நாங்கள்லாம் ஒரே நேரத்தில் சேர்மன், ஒரே நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர். அப்படி எங்களோடு உயிருக்கு உயிராக பழகியவருடைய பிள்ளைகள்லாம் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக வந்து மக்கள் பணியாற்றுகிறதை பார்க்கிற போது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. கண்ணன் அவர்களுக்கும், கலைவாணன் நம்முடைய சாந்தி கலைவாணன் அவருடைய அப்பா எங்களுடைய ஒன்றிய செயலாளர், இங்கு பக்ரி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டு காலமாக பழக்கப்பட்டவர். அவருடைய மகள் தான் இன்றைக்கு முருகேசன் இருக்கிறார், முன்னாள் தலைவர், அவரும் பக்ரியோடு இருந்தவர் தான். இன்று வந்திருக்கிற நகர்மன்ற தலைவர் அவர்களே, நம்முடைய பொறியாளர் ராஜகோபால் அவர்களே, ஆணையர் அசோக்குமார் அவர்களே, வருகை இருக்கின்ற மேடையில் வெற்றிருக்கின்ற இந்த ஊரை சேர்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் வணக்கம். அரியலூரினுடைய திராவிட மாடல் ஆட்சிக்கு என்ன ஒரே ஒரு எடுத்துக்காட்டு என்று சொன்னால், கடந்த காலத்தில் இருந்தவர்கள் இதை அடித்து அள்ளி சென்று விட்டார்கள். பஸ் ஸ்டாண்டை நொறுக்கி அள்ளி சென்று விட்டார்கள். நம்முடைய தளபதி ஆட்சியிலே புதிதாக பஸ் ஸ்டாண்டு கட்டி மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது தான் இந்த ஆட்சியினுடைய சிறப்பு. தளபதியுடைய ஆட்சியினுடைய சிறப்பு உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அந்த காலத்தில் இதில் இருக்கிற இளைஞர்களை தவிர முதியவர்களுக்கெல்லாம் தெரியும் இந்த பேருந்து நிலையம் எவ்வளவு சின்னதாக இருந்தது, எவ்வளவு இடைஞ்சலாக இருக்கும் என்பதெல்லாம் தெரியும். நம்முடைய தளபதியுடைய ஆட்சியில் பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்து மிக சிறப்பாக கட்டி தந்திருக்கிறார்கள். இங்கு தமிழ்நாட்டில் மொத்தம் 145 நகராட்சிகள் இருக்கிறது. 138 நகராட்சி இருந்தது. ஏங்க அங்கே போய் நிற்கிறியா, கொஞ்சம் வழிவிட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பின்னால். தம்பி வரிசா நிற்கிற ஓரமாக நில்லுங்க, பின்னால் இருக்கிறவங்க தான் சத்தம் போட்டு இருக்கிறாங்க. ஓரமாக போங்க, இல்லை போய் உட்காருங்க. வாங்கயா, அங்கிட்டு வாங்கயா. மொத்தம் தலைவருடைய ஆட்சியில் தலைவர் கலைஞருடைய ஏற்கனவே 138 நகராட்சியில் இருந்தது. இப்போது 145 நகராட்சிகளாக உயர்ந்திருக்கிறது. 15 மாநகராட்சிகள் இருந்தது.
இப்போது 25 மாநகராட்சிகளாக உயர்ந்திருக்கிறது. 490 கிட்டத்தட்ட 480 பேர் 479 பேரூராட்சிகள் இருக்கிறது. எனவே மக்கள் தொகை அடிப்படையில் கிராமங்கள் இருக்கிறதை விட அதிகமாக நகரத்தில் இருக்கிற காரணத்தால் நகரத்தினுடைய வசதி வாய்ப்புகளை மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் முடிவு செய்து இந்த இலாக்காவுக்கு எல்லா நகரங்களிலும் புதிய பேருந்து நிலையங்கள், எல்லா நகரங்களிலும் மார்க்கெட் கட்டப்பட்டிருக்கிறது. அடிப்படை கழிவறை வசதி, அதே போல நம்முடைய மழைநீர் வடிகால்கள், சாலைகள், விளக்குகள் என்று தொடர்ந்து மக்களுக்கு தேவையான அத்தனை திட்டங்களையும் நகராட்சியிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த அரியலூர் நகராட்சியில் நடந்திருப்பது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னது போல இந்த பகுதியிலே மிக அதிகமான திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறது. இந்த துறையை பார்க்கிற போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர், இது கலைஞர் அவர்கள் 1971ஆம் ஆண்டு போக்குவரத்துறை அமைச்சர். அதற்கு பிறகு 4-5 அமைச்சர்கள் நாங்கள் இருந்திருக்கிறோம். நானும் போக்குவரத்துறை அமைச்சர், அவரும் இன்றைக்கு போக்குவரத்துறை அமைச்சராக வந்து மிக சிறப்பாக தாழ்தள பேருந்து, ஏசி பேருந்து என்றெல்லாம் விட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள்லாம் கலெக்ஷன் பண்ணி அந்த ஓட்டி ஆகணும். ஆனால் அவருக்கு முழு பணமும் அரசாங்கமே கொடுத்து ஓட்ட சொல்லிட்டாங்க இன்னைக்கு அரசாங்கமே. நானும் மின்துறை அமைச்சர், அவரும் இன்றைக்கு மின்துறை அமைச்சராக இருந்திருக்கார். ஒற்றுமையை பாருங்கள், திருச்சி மாவட்டம், ஒன்றுபட்ட திருச்சி மாவட்டத்தில் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தாலும் மின்துறை அமைச்சராக இருந்தாலும் இங்கு நம்முடைய முதல்வர்கள் கலைஞராக இருந்தாலும் தளபதியாக இருந்தாலும் இந்த பகுதியில் இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்த பதவியை தந்து அழகு பார்த்திருக்கிறார்கள். எனவே சப்ஸ்டேஷன் என்று சொன்னார்கள். எல்லா இடம் போக்குவரத்துறை எவ்வளவு தொழிலாளர்களுக்காக உருவாக்கப்பட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். மின்துறை என்பது மக்களுக்காக எவ்வளவு குறைந்த கட்டணத்தில் கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து அந்த இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இரண்டையும் பார்க்கிற அமைச்சர் இங்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்களை பொறுத்தளவு நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி என்று எல்லா திட்டங்களும் செய்திருந்தாலும் கூட குடிநீர் வழங்குகிற துறையும் நான் தான் பார்க்கிறேன். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தை நம்முடைய முதலமைச்சர் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே கலைஞர் அவர்கள் 1971ஆம் ஆண்டு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் உருவாக்கினார்கள். அப்படி உருவாக்கிய போது அப்போதெல்லாம் ஆழ்குழாய் கிணறு மூலமாக தண்ணீர் எடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த உள்ளூர் சோர்ஸிலிருந்து எடுத்து தண்ணீர் எங்கு கிடைக்கிறதோ மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டது. அதற்கு பிறகுதான் ஆறுகளிலே கிணறுகள் அமைத்து எல்லா பகுதிகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்று தண்ணீர் கொடுக்கப்பட்டது. இதுவரை நம்முடைய தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிற வரை தமிழ்நாட்டில் இருக்கிற 4,28,00,000 மக்களுக்கு தான் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டது. இந்த 5 ஆண்டு காலத்தில் தளபதியுடைய ஆட்சியில 1,30,00,000 பேருக்கு கூடுதலாகவும், இப்போது 1,30,00,000 பேருக்கு கூடுதலாகவும், மேலும் 1 கோடி பேருக்கு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே இன்னும் எங்களுக்கு கேட்ட திட்டம் ஜல்ஜீவன் திட்டத்திலே ஒன்றிய அரசு அந்த நிதியை ஒழுங்காக கொடுத்திருக்குமானால் தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் நம்முடைய முதலமைச்சர் அவருடைய காலத்திலே வழங்கப்பட்டிருக்கும். பணிகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் 50 ஆண்டு காலம் ஆன பிறகு எல்லா குழாய்களும் பழுதுபட்டு விட்டன. குழாய்கள் சீரமைத்து குடிநீரை அதிகமாக தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அப்படி அந்த பணியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சென்னை போன்ற நகரங்கள், கோவை நகரம், மதுரை, திருச்சி, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி எல்லா பகுதிகளுக்கும் பெரிய நகரங்களிலே, சேலம், அதே போல வேலூர், இன்னைக்கு எதே ஒரு திட்டம் நிறுத்தியிருக்கிறது என்று சொன்னால் 2வது ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்றிய அரசு நிதி தராதனால் திருவண்ணாமலை மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், நமது விழுப்புரம் மாவட்டம் பாதிக்கிறது. தவிர பாக்கி எல்லா இடங்களிலும் தமிழ்நாட்டில் எல்லா மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இந்த 5 ஆண்டு காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அதுதான் இந்த துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறோம். நம்முடைய கோசி மணியண்ணன் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். அதுக்கு பிறகு தளபதி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார்கள். அவர் சொல்வார், இருக்க இடம், நடக்க பாதை, பார்க்க வெளிச்சம், இருக்க வீடு என்றெல்லாம் சொல்வார்கள். அத்தனை திட்டங்களும் இப்போது உள்ளாட்சித்துறையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேற்று கூட நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருப்பது, இந்த மீண்டும் திமுக ஆட்சி வருமானால் 7,80,00,000 வீடுகள் கட்டித்தரப்படும் என்று நேற்று சொல்லியிருக்கிறார்கள். நான் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம், மாவட்ட ஆட்சித்தலைவர், டிஆர்ஓலாம் இருக்கிறார்கள். பட்டா வழங்கி இருக்கிறோம். லட்சக்கணக்கான பட்டா மக்களுக்கு காலத்திலே
எவ்வளவு காலம் தராமல் இருந்த பட்டாக்கள் எல்லாம் தரப்பட்டிருக்கிறது. பட்டாக்கள் தருவதோடு இல்லாமல் புதிய வீடுகளையும் கட்டி தந்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். 2 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது 1 லட்சம் வீடுகள் பணியிலே இருக்கிறது. எனவேதான் இந்த ஆட்சி என்பது உங்களுக்கான, மக்களுக்கான திராவிட மாடல் ஆட்சி மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மாவட்டத்தை உருவாக்கியது கலைஞர் அவர்கள், மாவட்டத்தை வளர்த்தெடுத்தவர். இன்றைக்கு மாவட்டத்தை சிறப்பாக தளபதி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். கடந்த கால ஆட்சியிலே சொல்கிறார்கள், எங்களை குறை சொல்கிறார்கள். கடந்த காலத்தில் இருந்தவர்கள் அவர்கள் செய்தது, இடித்தது. தளபதி அவர்கள் புதிதாக கட்டப்பட்டு இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்து நிலையத்தினுடைய பேர் என்பது கோ சிவபெருமாள் பேருந்து நிலையம் என்றுதான் இருந்தது. எனவே அதை தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் ஏற்கனவே இருந்த பெயரை மாற்ற சொல்ல மாட்டார். எல்லா இடத்திலும் அப்படியே தான் இருக்கும் என்று சொல்வார்கள். நாங்கள் கட்டினா அங்கிட்டு போய் பேர் வச்சுட்டு போகிறாங்க. அது இல்லை, நாங்கள் கட்டியிருக்கிறோம். மறுபடியும் சிவபெருமாள் பேருந்து நிலையம், கோ சிவபெருமாள் பேருந்து நிலையமாகவே இது வழங்கப்படும். முதல்வரோடு கேட்டு அதையும் செய்யப்படும் என்பது சொல்லி, நல்ல முறையில் இந்த ஆட்சி உங்களுக்கு பணியாற்றி இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்களும் பணியாற்றி இருக்கிறார்கள். மீண்டும் தமிழகத்திலே தளபதியினுடைய ஆட்சியை மலர்வதற்கு நீங்கள் எல்லாம் உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக நன்றி உரையாற்ற அரியலூர் நகராட்சி ஆணையர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். அரியலூர் நகராட்சி புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்த நமது மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் தலைமையை ஏற்று பொறுப்பேற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய நமது அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் வரவேற்புரை அளித்த நகராட்சி நிர்வாக மண்டல ஐயா அவர்களுக்கும் உள்ள ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் பேரூராட்சி மன்ற நகராட்சி மன்ற தலைவர் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அவர்களுக்கும் நகராட்சி சார்பில் நன்றி உரையை தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம். நிறைவாக நாட்டுப்பண் அனைவரும் எழுந்து நிற்கலாம்.